வணக்கம் நண்பர்களே. பிழைப்புக்காக எல்லா ஜீவராசிகளுமே ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கால நேரம் அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சில கால நேரங்கள் நமக்கு வாரி கொடுக்கும், சில கால நேரங்கள் நம்ம காலை வாரி விடவும் செய்யும். ஆனால் சில கால நேரங்கள் கொக்கு மாதிரி அமைதியாக இருந்து இரையை பிடிக்கணும். அப்படி சில ராசிகள் இன்னும் சில வருஷங்களுக்கு இந்த கொக்கு மாதிரி அமைதியாக இருந்து ஜீவனம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி மேஷ லக்னம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும், ஆனால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அடி வாங்கும். அதனால் இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிக அளவில் எஃபர்ட் போட வேண்டியதான் இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இவங்க நிறைய விஷயங்களை சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் கூட அது அப்டேட் ஆகவும் செய்யும். பட் இந்த அப்டேட்ஸை சிரமப்பட்டாவது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடுவாங்க. பட் அதனால் ஒரு டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மேஷத்தினுடைய கெரியர் விஷயங்கள் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதும் சரி, ஒரு காரியத்தை செய்யும் போதும் சரி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படியோ அதை செஞ்சுருவாங்க. ஆனால் இதில் வந்ததை இதில் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுலேயோ சம்பாரித்து எதுலையோ தொலைச்சிடுவாங்க. அண்ட் நிறைய மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போய் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. இல்லைனா அது ரிலேட்டடான பிஸ்னஸை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான். பட் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அசட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதனால் இந்த கெரியர் ரிலேட்டடான ஃபவுண்டேஷனை நல்லா ஸ்ட்ராங்காக அமைச்சிக்கலாம். இதுக்கான விஷயங்களை வேணால் இப்போதைக்கு செய்யலாம். பட் எல்லாமே அந்த ஃபவுண்டேஷன் லெவல் மட்டும்தான். ஸோ ஃப்யூச்சருக்கான உங்களுடைய கெரியர் பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாமே தவிர இப்போதைக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தில் மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப அலைச்சல், டென்ஷன், விரயம் மற்றும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மேஷ ராசி மேஷ லக்னம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.